அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ரிசல்ட்டு எப்போ இந்த ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ண போகிறாங்க, யாருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்றத எல்லாருக்குமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கான அந்த ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கு இல்லையா? அதில் ஒரே ஆள் தான் இருப்பார். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவிற்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்கும். இதை தொடர்ந்து அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெம்பரரியாக கொடுக்கறதுக்கான வேலை இருக்குது. இதில் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா? அவங்கள பார்த்தீங்கன்னா இதில் வேலை பணி நியமனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அஃபீஷியலான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியாகி இருக்குது. அதனால் கூடிய விரைவில் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணப்படும். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் இன்டர்வியூ முடியாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேக்கருக்கு மட்டும்தான் ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட இன்னும் பார்த்திங்கன்னா நேர்காணல் முடியாமல் இருக்குது. எதனால் பார்த்திங்கன்னா கனமழையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மொத்தமே பார்த்திங்கன்னா தண்ணி மொத்தம் மூழ்கி இருந்துச்சு இல்லையா? பார்த்திங்கன்னா சென்னையே மூழ்கி இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்டுகள் சிஸ்டம் அனைத்துமே வேஸ்ட்டாக போயிருக்கும் நிலையில் தான் இப்போ அந்த டாக்குமெண்ட்டுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தேடி வரும் நிலையில் இன்னும் கிடைக்காத நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆல் டிக்கெட் அந்த சேல்ஸ்மேனுக்கான ஆல் டிக்கெட் இன்னுமே வெளியிடாமல் இருக்காங்க. இதன் அடிப்படையில் சென்னை தலைநகரமே பார்த்தீங்கன்னா பெரும் அவதிப்பட்ட ஒரு நிலையில் தான் எப்போ அப்படின்ற மாதிரி நேர்முக தேர்வு எப்போ இன்னும் ஆல் டிக்கெட்டே கொடுக்காம இருக்காங்க. ஆல் டிக்கெட் எப்போ அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை தேர்வாளர்கள் சென்னை மக்கள் அனைவருமே கொந்தளித்து எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளே இந்த சேல்ஸ்மேனுக்கான ஆல் டிக்கெட் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரியான பார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஷோ இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 2 வார காலங்களாகவே இன்டர்வியூகள் நடக்கும். அடுத்ததாக தான் அவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம். இருந்தாலும் ஏற்கனவே 2023 கூட பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட்டை பொறுத்தவரை சென்னைக்கு தான் பேக் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இந்த ரிசல்ட்டை ரேஷன் கடை வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் முறையாக இன்டர்வியூ லெட்டரை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் போயிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே என்ன டைமுக்கு இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பண்ணி போயிருப்பீங்க. அங்கே இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா உங்களை கேள்விகள் கேட்டுருப்பாங்க இல்லையா? நீங்கள் வெளியில் போய் உட்காரும் போதே உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு திறமை அனைத்தையுமே பார்த்து தான் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 50 மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 50 மார்க் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10th 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு இதன்மே கால்குலேட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலைக்கு யாருக்கு அதிக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th முடித்து ஏற்கனவே 12th முடித்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 25 வயதுக்கு மேலே உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் முன்னுரிமையில் இருக்கீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடை தேர்வாளர்கள் தேர்வு செய்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக நீங்கள் இது பண்ணி
ஸோ அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ யாராச்சும் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலம் பதிவு பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து தவறிடத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வேலையை பொறுத்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக யாரெல்லாம் வந்து அப்ளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக இந்த பேக்கருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்து இருக்கும். இருந்தாலும் 10th மார்க்கை பொறுத்து அனைவருமே வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ரூல்ஸு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கான முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களே. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 24 26க்குள்ளே நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே ஷெட்யூல் போட்டு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன செய்தி வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு அப்படின்றத. இருந்தாலும் அங்கங்கே ரேஷன் கடைகளை ஆள் பற்றாக்குறை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொங்கல் பரிசு வந்து கொடுக்கறதுக்கான கூட்ட நெரிசல்கள் வந்து வரும். இதன் அடிப்படையில் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு பணி நியமனத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டு. இருந்தாலும் இந்த டிசம்பருக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஜனவரி முதல் வாரத்திலிருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து வெளி வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஜாப் சார்ந்த அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் ரேஷன் கடையை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டு வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்கும் நம்மளுக்கு வர வரைக்குமே நம்ம ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். அதனால் தேர்வு முடிகள் குறித்து புதிய அரசு வெளியீடுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஷன் கடை தேர்வு முடிகளை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்றது தான் ஒரே ஒரு கான்செப்டோடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி அப்டேட் ஆகும் அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலமாகவா மெயில் மூலமாகவா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டா அப்படின்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் இது வரைக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலும் எஸ்எம்எஸ் மூலம் மெயில் மூலமாக ஏதாச்சும் மெசேஜ் வந்தது அப்படின்னா யாரும் நம்பாதீங்க. அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து வலியுறுத்திட்டு வந்து இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை வேலைக்கு கூடிய விரைவில் அப்டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து பண்ணுவாங்க. அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா அனைவருமே வந்து கால்குலேட் பண்ணுங்க இல்லையா. 3500 வேகன்சிக்கே வந்து ஓவராலாகவே 2,20,000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 40,000 50,000 பேர் மேலே 20,000 பேருக்கு மேலே அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.